ஏற்கனவே நாங்கள் வைத்த கோரிக்கை திருமதி சசிகலாவோடு சேர்ந்து அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேரையும் கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னோம். அதற்கு அவர்கள் நடைமுறையில் எப்படி செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கின்றவர்கள் திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் என்று சொல்லி தேர்தல் கமிஷனிலே பிரமாண வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல துணை பொதுச் செயலாளர் என்று சொல்லி தினகரன் அவர்களுக்கு பிரமாண வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி கொடுத்ததை இப்பொழுது அரசியல் ரீதியாக குழு அமைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களே, கட்சி நடத்துவதற்காக குழு அமைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களே, அந்த குழுவின் வாயிலாக டெல்லியிலே அவர்கள் சமர்ப்பித்த அபிடவிட் பிரமாண வாக்குமூலத்தை அவர்கள் வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அனைவரும் வாபஸ் பெற்றுக்கொண்ட பின்பு சசிகலா இடத்திலேயும் துணை பொதுச் செயலாளர் என்று சொன்ன தினகரன் இடத்திலேயும் ராஜினாமா கடிதம் அவர்கள் பெற வேண்டும். அப்படி ராஜினாமா கடிதம் பெற்ற பின்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் இருந்தபொழுது எப்படி கழகத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு மாறாக செயல்பட்டால் கட்சியிலிருந்து வெளியேற்றுவார்களோ அதே கருத்துக்களை உள்ளடக்கி அவர்களை, அவருடைய குடும்பத்தை அத்துணை பேரையும் கட்சியிலிருந்து வெளியேற்றுவதாக அவர்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும். அப்படி அறிக்கை கொடுத்து வெளியேற்றிய பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்ன கருத்தை சொல்வார்களோ, இவர்கள் இடத்திலே எந்த விதமான தொடர்பும் கட்சியின் தொண்டர்களோ நிர்வாகிகளோ தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற கருத்தை அவர்கள் அந்த வெளியேற்றத்திலே அறிக்கையிலே சமர்ப்பிக்க வேண்டும்.